எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஏரித்தாற்று நீர் பற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. ஏரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 ஆவியே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.
பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் தமது மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனங்களை கைவிட மாட்டார் என்கிற வாக்குத்தத்த செய்தியை நாம் தியானித்தோம். தேவன் தமது நாமத்தின் மகிமைக்காக வல்லமையான கிரியைகளை பூமியிலே நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். சகல ஜனங்களுக்கு மத்தியிலும் சகல தேசங்களுக்கு மத்தியிலும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனக்கூட்டத்தை தமக்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்துக்கார். அந்த ஜனக்கூட்டத்தில் நம்மையும் ஆண்டவர் இணைத்திருப்பதற்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு, என்னை அழைத்த என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்காக அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் வாழ வேண்டும். ஒருவேளை பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்களுக்கு மத்தியிலே நான் கடந்து போகிற ஒரு நபராக இருந்தாலும் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறது போல நான் சிறுக வேண்டும், என் தேவன் பெருக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? என்னை அழைத்த என்னை தெரிந்தெடுத்த தேவன் மூலமாக அவரது நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு நமக்குள் இருக்குமானால் அது ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷத்தை, ஆண்டவருடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமையை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இன்றைக்கும் நான் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக என்கிற வசனத்தின் அடிப்படையில் நான் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை வைக்க விருப்பப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தம்முடைய ஊழியத்தின் மூலமாய் சம்பாதிக்கப்பட்ட ஆத்துமாக்களுக்கு, திருச்சபை மக்களுக்கு கொடுக்கும் ஆலோசனை தான் அவரது நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது. நான் இந்த நாளிலும் இந்த கோணத்தில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை வைக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக, நம் மூலமாக அவரது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. எபிரேயர் 6 அதிகாரம் 10 ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. தேவனது நாமத்திற்காய் காண்பித்த செயல்பட்ட அன்புள்ள பிரயாசங்கள். அருமையானவர்களே, இந்த எபிரேய நிருபம் எழுதப்பட்டது ரட்சிக்கப்பட்ட யூத மக்களுக்காக. தேசத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை காணப்பட்டது. 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதினாலே புறஜாதி மக்களாக இருந்தாலும் யூத மக்களாக இருந்தாலும் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வழியாக அவர்கள் கடந்து போகிறவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட கண்ணீருக்கு மத்தியிலே, பாடுகள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கடந்து போகிற மக்களுக்கு ரட்சிக்கப்பட்ட யூத மக்கள் ஒரு ஆதரவாக உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். இவர்களுக்குள், அதாவது யூத மக்களுக்குள் பாடுகள், போராட்டங்கள், துயரங்கள் இருந்தாலும் புதிதாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வருகிற புறஜாதி மக்கள் மத்தியிலே தேவனது நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காய் மிகுந்த பாரத்தோடு கூட பிரயாசப்படுகிறவர்களாக இருந்தார்கள். அன்பானவர்களே, கவனியுங்கள். ஊழியக்காரர்கள், ரட்சிக்கப்பட்ட திருச்சபை மக்கள், பரிசுத்தவான்கள், இவர்களுக்காக பிரயாசப்படுகிறவர்களாக, உதவிக்கரம் நீட்டுகிறவர்களாக எபிரேய நிருபம் எழுதப்பட்ட அந்த மக்கள் கூட்டம், ரட்சிக்கப்பட்ட யூத மக்கள் கூட்டம், அவர்கள் காணப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே நமக்குள் இருக்க வேண்டிய ஆழமான சிந்தனை, நம்மை ரட்சித்த தேவனோடு நாம மகிமைப்படும்படி நாம் அவருக்கு மகிமையை, புகழ்ச்சியை ஏற்படுத்துகிற பாத்திரங்களாக இருக்க வேண்டும். இம்மட்டும் பாதுகாத்து வழி நடத்தி வருகிறார். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், நம்முடைய கடுமையான போராட்டங்களுக்கு மத்தியிலும் நமக்குள் இருக்க வேண்டிய ஒரு சிந்தனை, என்னை அழைத்த தெரிந்தெடுத்த தேவனது நாமம் என் மூலமாய், என் குடும்பத்தின் மூலமாய், என் திருச்சபையின் மூலமாய் மகிமைப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. தேவன் தமது மகத்துவமான நாமத்திற்காக தமது ஜனங்களை கைவிடாமல் நடத்துகிறவர் என்று பார்த்தோம். இத்தனை காலங்கள் ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், வியாதிகளுக்கும் நடுவிலே நம்மை கைவிடாமல் நடத்தி வந்திருக்கிறாரே, அந்த தேவனது நாம மகிமைக்காக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதே யூத மக்கள்
ஓசியாவின் காலத்திலே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், தேவனது நாமத்தின் மகிமைக்காக ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு இல்லாதவர்களாக காணப்பட்டார்கள். கடந்த வாரம் நாம் தியானித்த ஒரு வாக்குத்தத்த செய்தி, ஆண்டவரே இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு திராட்சை செடியை போல காணப்பட்டார்கள். திராட்சை செடியின் பலனை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அது கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும், அது தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆனால் ஓசியா புஸ்தகத்திலே ஆண்டவர் புலம்புகிறார், இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்கு தானே கனி கொடுக்கிறது. ஒரு பலனற்ற திராட்சை செடியாக இருக்கிறது. அது கனி கொடுக்க வேண்டும், ஆனால் அது கனி கொடுக்கவில்லை. அது என்னை சார்ந்து கொள்ள வேண்டும், என்னுடைய நாமத்தின் மகிமைக்காக பிரயாசப்பட வேண்டும், ஆனால் அந்த தன்மை அந்த திராட்சை செடிக்குள் இல்லை. இந்த 2 காரியங்கள் அந்த திராட்சை செடியில் இல்லாததினாலே வருத்தத்தோடு புலம்புகிறார், பலனற்ற திராட்சை செடி. அருமையானவர்களே, நம்மை பார்த்து ஆண்டவர் புலம்புகிறாரா, சந்தோஷப்படுகிறாரா? எத்தனை பிரச்சனைகள் வந்தால் என்ன, என் வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தால் என்ன, இம்மட்டும் என்னை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி வருகிற தேவனது நாமம் மகிமைப்படும்படியாக நான் செயல்படுவேன் என்கிற ஆழமான அர்ப்பணிப்பு நமக்குள் இருக்குமானால் நம்மை காண்கிற தேவன் சந்தோஷப்படுவார். அல்லது ஒரு பலனற்ற திராட்சை செடியாய், கனி கொடுக்காத ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத, அவரை சார்ந்து வாழாத மக்கள் கூட்டமாய் நாம் இருப்போமானால் நம்மை பார்த்து அங்கலாய்க்கிறார். நான் இந்த திராட்சை செடியை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்து நாட்டி வைத்தேன், இதை சுற்றிலும் வேலி அடைத்து கற்களை பொறுக்கி தண்ணீர் பாய்ச்சி இது மதுரமான கனிகளை கொடுக்கும் என்று காத்திருந்தேன். ஆனால் இந்த திராட்சை செடியோ கசப்பான கனிகளை கொடுக்கிறது. ஆண்டவர் புலம்புகிறவராக இருக்கிறார். இந்த சபையிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மை பார்த்து புலம்புகிறாரா, சந்தோஷப்படுகிறாரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே, அருமையானவர்களே. தேவனது நாமம் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்கிற ஆழமான அர்ப்பணிப்பு நமக்குள் இருக்குமானால் பரலோகம் நம்மை கண்டு சந்தோஷப்படுகிறது. நம்மை அழைத்ததினாலே தேவன் மன நிறைவை, ஒரு மகிமையை அடைகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. தீர்க்கதரிசி என்கிற நாமத்தின் நிமித்தம், நீதிமான் என்கிற நாமத்தின் நிமித்தம் யாரெல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்து உங்களுடைய தாகத்தை தீர்க்கிறார்களோ, அவர்கள் எனக்கே அதை செய்கிறார்கள், அதற்கேற்ற பலனை அவர்கள் அடைவார்கள். என்ன நோக்கத்தில் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார்? 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே மிக தீமைகளை கிறிஸ்தவர்கள் அனுபவித்தார்கள். சபைக்கு புறம்பாக்கப்பட்டார்கள், சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டார்கள், மதவாதிகளால் பகைக்கப்பட்டார்கள், அரசியல்வாதிகளால் கைவிடப்பட்டார்கள். கடுமையான உபத்திரவங்கள், போராட்டங்கள், பாடுகள். இந்த கடினமான சூழ்நிலையிலே புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கடந்து போன போது சபைக்குள்ளே இருந்த யூத மக்கள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலேயே கொடுத்தவனுக்கும் பிரச்சனை. குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்தால் அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கும் தண்டனை உண்டு, சட்டம் சொல்லுகிறது. அதுபோல கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்களோ, ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவர்களுக்கும் பாடு, உபத்திரவம். இதுதான் 1ஆம் நூற்றாண்டு காலம். இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் பிரச்சனை,
ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆதரவாக இருந்தாலும் பிரச்சனை. இப்படிப்பட்ட கடும் உபத்திரவத்தின் காலத்தில் இந்த யூத மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? எபிரேய நிருபத்தில் சொல்லப்படுகிற அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது? பரிசுத்தவான்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக அவர்கள் தங்களுடைய கரங்களை நீட்டினார்கள். இது நிமித்தம் பாடுகள், பிரச்சனைகள் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு ஆதி திருச்சபையில் இருந்தது என்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே பவுல் ஊழியம் செய்த காலத்தில் இருந்த தேவ ஜனங்கள் பலனற்ற திராட்சை செடியா இல்லை. சபை மக்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் மிகுந்த மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களாக இருந்தார்கள். அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனது நாமத்திற்காக நீங்கள் பட்ட பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அன்பானவர்களை, ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்துவது, உங்களுக்கு பல நன்மைகளை செய்வது உங்களுக்காக மாத்திரம் அல்ல. தாவீது சொல்லுகிறான், என் உள்ளமே உன்னிடத்தில் இருக்கிற செல்வம், உனக்குள் தேவன் கொடுத்திருக்கிற தாளந்து, இவை அனைத்தும் பூமியில் உள்ள சகல பரிசுத்தவான்களுக்கும் உரியது. தேவன் அவனுக்கு கொடுத்த சிங்காசனத்தை பயன்படுத்தி தேவனது ஆலயத்துக்கு ஏற்ற காரியங்களை நடப்பித்தான். தேவனது ராஜ்யம், தேவனது மக்கள், இதுதான் தாவீதின் சிந்தனை. அவனுடைய பிரயாசத்தை தேவன் மறக்கவில்லை. தலைமுறை தலைமுறையாய் அவனது சிங்காசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். சகோதரனே, சகோதரி, எப்படிப்பட்ட ஆழமான அர்ப்பணிப்பு உடையவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, இந்த சிறியவரில் நீங்கள் யாருக்கு செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள். அன்பானவர்களே, மத்தேயு 25ஆம் அதிகாரம் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் செம்மறி ஆடுகளை, வெள்ள ஆடுகளை தனித்தனியாய் பிரிக்கிறார். செம்மறி ஆடுகளை வலது பக்கமாகவும் வெள்ள ஆடுகளை இடது பக்கமாகவும் நிறுத்தி அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம். வலது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பூமி உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிற சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள். ஏன் எங்களுக்கு இவ்வளவு ஆசீர்வாதம்? அந்த ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், என்னுடைய தாகத்தை நீங்கள் தீர்த்தீர்கள். அந்த கூட்டம் கேட்கிறது, எப்பொழுது ஆண்டவரே நாங்கள் உம்மை பசியோடு பார்த்தோம், உம்மை தாகத்தோடு பார்த்தோம்? இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். திருச்சபை ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக, ஆசீர்வாதமாக காணப்பட்ட காலம் 1ஆம் நூற்றாண்டு காலம். ஆனால் இன்றைக்கு சபையிலே சுயநலங்கள் பெருகிவிட்டது. ஒருவருக்கு ஒருவர் ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிற ஒரு பொல்லாத குணம் இன்றைக்கு சபையிலே காணப்படுகிறது. விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக, விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய், ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு விரோதமாய் சபை பாழாக்கப்பட்டு இருக்கிறது. இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள் சபிக்கப்பட்டவர்களே. பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற அந்த நரகத்திற்கு போங்கள். நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுக்கவில்லை. நான் தாகமாக இருந்தேன், என் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை. அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், நீர் எப்பொழுது எங்களுடைய வீட்டுக்கு வந்து சாப்பாடு கேட்டீர்? நீர் எப்பொழுது எங்களுடைய வீட்டுக்கு வந்து தண்ணீர் கேட்டீர்? அவர்களுடைய நினைவிலே ஒன்று, கடவுள் வர வேண்டும், அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். நீங்கள் ஊழியங்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கு செய்கிறீர்கள். நீங்கள் எதை செய்யவில்லையோ நீங்கள் என்னை புறக்கணிக்கிறீர்கள். ஆண்டவர் 2 கூட்டத்தை பிரிக்கிறார். அந்த ஆட்டு கூட்டத்தில் இருக்கிற அந்த ஆட்டு மந்தையில் 2 கூட்டமாக கர்த்தர் பிரிக்கிறார். ஆசீர்வாதமான கூட்டம், பலனற்ற கூட்டம். ஆண்டவர் வரப்போகிறார். அருமையானவர்களே, மத்திய ஆகாயத்தில் கர்த்தர் வரப்போகிறார். இன்றைக்கு ஒன்றாய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். பக்கத்து பக்கத்தில், ஒரு ஊரில், ஒரு தெருவில், ஒரு சபையில் ஆண்டவர் பிரிப்பார். நன்மை செய்த கூட்டம், நன்மை செய்யாத கூட்டம். உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ நன்மை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அப்படி பாவத்தினாலே தேவனை துக்கப்படுத்தின கூட்டம் பிரிப்பார் கர்த்தர். ஆதி திருச்சபையிலே தேவனது நாமத்திற்காய் காண்பிக்கப்பட்ட பிரயாசம். தங்களுக்கு பாடுகள், உபத்திரவங்கள் வந்தாலும்
சற்றாகிலும் பின்வாங்காமல் தேவனது நாமம் மகிமைப்பட வேண்டும், தேவனது ராஜ்யம் வளர வேண்டும், ஊழியங்கள் நடைபெற வேண்டும், விசுவாச மக்கள் தாங்கப்பட வேண்டும். ஓடினார்கள், ஜெபித்தார்கள், கொடுத்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். இன்றைக்கு சபையிலே ஜெபம் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, அவர்களுக்காகவும் அவர்கள் ஜெபிப்பதில்லை. இரண்டு, மற்றவர்களுக்காகவும் அவர்கள் ஜெபிப்பதில்லை. ஆண்டவரே, சபையிலே புதிய ஆத்துமக்கள் வர வேண்டும், ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகளிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும். ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு குறைவு. சம்பாதிக்கிற பணம் மொத்தம் அவர்களுக்கு மாத்திரம்தான், அவர்களுக்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு எந்த ஒரு அர்ப்பணிப்பு கிடையாது. காணிக்கை, தசமபாகம் கொடுப்பது எந்த ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. ஜெபம் இல்லை, சபை கூடி வருதல் இல்லை, ஊழியத்திற்கு தாங்குகிற கரங்கள் இல்லை, எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாத ஒரு கூட்டம் சபையில் இருக்கிறது. அன்பானவர்களே, நான் இந்த வசனத்துக்கு திரும்பி வருகிறேன். அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு, தேவன் மீது அன்பு, திருச்சபையின் மீது அன்பு, தேவ ஜனங்கள் மீது அன்பு, இந்த அன்பு எந்த இருதயத்தில் நிறைந்திருக்கிறதோ அந்த அன்பு அமைதியாக இருக்காது. அன்பு பிரயாசப்படும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், பிரயாசப்படும். அன்பானவர்களே, நம்மளை எதுக்கு ஆண்டவர் சபையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட பரலோகம் அப்படின்னு அப்படியே கொண்டு போய் அப்படியே சேர்த்துருக்கலாமே. சபை என்பது ஒருவரை ஒருவர் விசாரிக்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, உதவி செய்ய. அன்பு என்கிற வார்த்தை வேதத்தில் 2 எபிரேய பதங்களால் எழுதப்பட்டு இருக்கிறது. ஒன்று அகாப்பே, 2 ஃபிலியோ. இந்த அகாப்பே என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? தெய்வீக அன்பை குறிக்கிறது. ஃபிலியோ என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? மனித அன்பு, உலக அன்பை குறிக்கிறது. அன்பானவர்களை கவனியுங்கள். இன்றைக்கு அன்புள்ள பிரயாசம் இல்லை, நாளுக்கு நாள் அன்பு குறைகிறது. எபேசு திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. இன்றைக்கு அன்பு குறைகிறது. கணவன் மனைவி அன்பு குறைகிறது, சபையில் உள்ள ஈடுபாடு குறைகிறது, தேவனோடு இருக்கிற ஜெபம், அந்த உறவு குறைகிறது. எல்லாமே அந்த அன்பு குறைந்து போய் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுங்களா? வேதம் சுட்டி காட்டுகிற இந்த 2 அன்பிலே தேவன் எந்த அன்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்னா அந்த அகாப்பே அன்பு. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனது அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருந்த ஃபிலியோ, உலக அன்பு, மனித அன்பு, மாம்சிக அன்பு, அதை ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு தம்முடைய தெய்வீக அன்பை ஆண்டவர் ஊற்றும்படி சித்தமாக இருக்கிறாராம். அந்த தெய்வீக அன்பு எப்படிப்பட்டது? எப்பொழுதும் பிரயாசப்படக்கூடியது. நாம் நன்மை செய்ததற்கு பதிலாக தீமை நமக்கு வந்தாலும் சோர்ந்து போகாது. நமக்கு பிரதிபலன் கிடைக்காமல் நம்மையே குற்றச்சாட்டு, நமக்கே தீமை உண்டாகும்படி நினைத்தாலும் அந்த அன்பு மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சீஷரிடத்தில் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் சீஷர்கள் ஆண்டவருக்கு உதவியாக இருந்தார்கள். எல் என்றால் எண்ணெயாய் வந்து நின்றார்கள். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிற காலத்தில் சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? சற்று சோர்வடைந்தவர்களாக இருந்தார்கள். ஒருவன் காட்டி கொடுக்குவதற்கு ஆயத்தமாக இருந்தான். மறுதலிக்க, சபிக்க, சத்தியம் பண்ண, தேவனை விட்டு விலக இன்னொரு முக்கியமான பாத்திரம் ஆயத்தமாக இருந்தார்கள். ஏதாகிலும் நடந்தால் நாம் எல்லாரும் ஓடி போகலாம் என்கிற சிந்தனையோடு கூட தான் அந்த கூட்டம் இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது, சீஷரிடத்தில் கர்த்தர் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். திருச்சபையே, உங்களுக்குள் இருக்க வேண்டிய அன்பு ஃபிலியோ அல்ல, அகாப்பே. அகாப்பே அன்பு உங்களிடத்தில் இருக்க வேண்டும், தெய்வீக அன்பு. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை மாம்சீக அன்பாக இருக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கிளாஸ்மேட், உங்களுடைய கோ ஒர்க்கர், இவங்கெல்லாம் உலக அன்பை உடையவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்ககிட்ட அவர்கள் தெய்வீக அன்பை காண வேண்டும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆதி திருச்சபையில் அந்த உலக ஆவி இல்லப்பா, பரலோக ஆவி அந்த சபையை நிறைத்திருந்தது. ஆண்டவரே, ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்தினார்கள், விசாரித்தார்கள், ஜெபித்தார்கள், தாங்கினார்கள்.
ஆண்டவரே, பாடுகள் பிரச்சனைகள் உதவி செய்வதனால் வந்தாலும் அந்த உதவிகளை நிறுத்தவில்லை. அந்த அன்புள்ள பிரயாசத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆண்டவரே, 2 கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய திருச்சபையில் இந்த அகாப்பே அன்பு நிறைந்திருக்கட்டும். இந்த உலக அன்பு, மாம்ச அன்பு விலகட்டும். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? இந்த தெய்வீக அன்பு உங்கள் இருதயத்தை நிறைத்திருக்குமானால், நான் ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன், சோர்ந்து போகவே மாட்டீர்கள், உற்சாகமாகவே இருப்பீர்கள். நன்மைக்கு பதிலாக தீமை வந்தாலும் பரவாயில்லை, நான் செய்கிறதை நான் செய்கிறேன், அவர்களுக்குரிய பிரதிபலன் அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று உங்களுடைய நன்மையில், உங்களுடைய அபிஷேகத்தில் நீங்கள் குறையாது இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சபைக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுடைய அன்புள்ள பிரயாசம் குறைந்து போகாமல் எப்பொழுதுமே நிறைவாக இருக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இன்றைக்கு நம்மில் அநேகர் அன்பிலே குறைந்திருப்பதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துகிற, திருச்சபையிலே ஈடுபாடு காட்டுகிற அவைகளெல்லாம் குறைந்து போயிருக்கிறது. காரணம் என்ன? நீங்கள் செய்கிற நற்கிரிகளை யாருக்காக செய்கிறீர்கள்? மனுஷர்களுக்காகவா? இந்த சபையிலே நீங்கள் ஏதாகிலும் ஒரு ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்கிறீர்கள் என்றால் அதை போதகருக்கென்று செய்யாதிருங்கள். இல்லை, என்னுடைய தெரு பையன் இருக்கிறான், பொண்ணு இருக்கிறார், இந்த பிள்ளைகளுக்காக செய்கிறேன், செய்யாதிருங்கள். முதலாவதாக நீங்கள் செய்வது கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. கர்த்தரை முதல்ல நேசிங்க. கர்த்தருடைய அந்த அன்பின் அபிஷேகத்தில் ஜனங்களை, சபையை நேசிங்க. ஏன்னா ஊழியத்தில் எந்த பொறுப்புகளை நீங்கள் எடுத்தாலும் அந்த பொறுப்பில் நீங்கள் கர்த்தருக்காக நிற்கும்போது உங்களுக்கு பிரதிபலன் உலகத்திலிருந்து, மனிதனிடத்திலிருந்து குறைவாக தான் வரும். சில நேரம் பாராட்டுக்கு பதில் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்னத்துக்கு நான் இந்த பொறுப்பை எடுத்துன்னு போயிடக்கூடாது. தொடர்ந்து அன்புள்ள பிரயாசத்தில் நீங்கள் தேவனுக்கு மகிமையாய், சபைக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமானால் நான் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். உங்களுடைய அன்பு குன்றி போகாது, உங்களுடைய உற்சாகம் குறையாது, நீங்கள் தொடர்ந்து தொய்வில்லாமல் செயல்படுவீர்கள். உண்மையான பிரதிபலன் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. 2 கொரிந்தியர் 5:10 சொல்லுகிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு நாள் வரப்போகிறது அருமையானவர்களே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கப் போகிறோம். ரட்சித்தேனே, சபைக்கு கொண்டு வந்தேனே, தகுதி இல்லாத உன்னை தகுதிப்படுத்தினேனே, எகிப்திலிருந்து கொண்டு வந்து என்னுடைய திராட்சை தோட்டத்தில் நாட்டி வைத்து சுற்றிலும் வேலி அடைத்து கனிகளை பொறுக்கி தண்ணீரை பாய்ச்சி இந்த அளவு உங்களுக்கு செழிப்பை கொண்டு வந்தேனே. நீங்கள் எனக்காக, என் திருச்சபைக்காக, என் ஜனங்களுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள்? நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். அவன் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு தேவனுக்கு முன்பதாக நிற்கணும். அருமையானவர்களே, அந்த வசனத்தின் தொடர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிலர் பிரகாசத்தில் இருப்பார்கள், சிலர் கரிக்கட்டையை போல இருப்பார்கள் என்று அந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்லுகிறது அதிகாரத்தில் பார்க்கும்போது. அப்போ நம்ம நன்மை செய்ய செய்ய பரலோகத்தில் நம்முடைய இடம் பிரகாசமாக இருக்கும். வித்தியாசம் உண்டு. உயிர்த்தெழுதலில் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம எந்த நன்மையை செய்யாமல் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் வயிறு உண்டு, என் பொழப்பு உண்டு அப்படின்னு இருந்தோம்னா பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் பிரகாசமற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக. இந்த திருச்சபையை பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்களுள்ள அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஒன்றை நான் சொல்லிவிட்டு நான் இந்த குறிப்புக்கு கடந்து போகிறேன். தொடர்ந்து நீங்கள் யாருக்காகிலும் மிகுந்த அன்போடு பாரத்தோடு நன்மை செய்யலாம். நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக உங்களுக்கு தீமை உண்டாகலாம். உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பதற்கு பதிலாக உங்களுக்கு விரோதமாய் பகையாய் பேசுகிறவர்களாக கூட அவர்கள் காணப்படலாம். ஆனால்
நீங்கள் தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் வளர வேண்டும், அவருடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற அர்ப்பணிப்பிலே செயல்படுவீர்கள் என்னால் தேவன் வாக்கு கொடுக்கிறார், நான் அநீதியுள்ளவர் அல்ல. அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள், சமுதாயம், நம்மால் உதவி பெற்றவர்கள் அநியாயமாய் கடந்து போகலாம். ஆனால் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்கிறவர், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாமத்திலே ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறான். சோதோமை அழிக்கும்படி கர்த்தர் தீவிரப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஜெபத்திலே ஒரு வார்த்தை கேட்கிறான், சர்வலோக நியாயாதிபதி, நீதி செய்யாமல் இருப்பீரோ? பிரதர் அண்ட் சிஸ்டர், ஒன்றை நான் சுட்டி காட்டுகிறேன், நம்முடைய கிரியைகளெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதுமாக சாத்தானுடைய கரத்தில் அநியாயக்காரர்கள், அநீதியாய் துன்மார்க்கமாய் நடக்கிறவர்கள் வசமாகவே முழுவதும் இருந்திருக்குமானால் என்றோ அழிந்திருக்கும். சர்வலோக நியாயாதிபதி ஒருவர் இந்த பூமியை நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிறார். அவன் செய்த நன்மைக்கு தக்க பலனை கொடுக்கும்படி கர்த்தர் நியாயாதிபதியாய் வீற்று கொண்டிருக்கிறார், கவனித்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே, சர்வலோக நியாயாதிபதி நீர், நீதி செய்யாமல் இருப்பீரோ? உம்முடைய ஜனங்கள் அழிவதற்கு துன்மார்கள் எழும்புவது நீர் விட்டு விடுவீரோ? ஆண்டவர் சொல்கிறார், 10 நீதிமான் 50லேருந்து அப்படியே இறக்கிட்டு வரார். இத்தனை நீதிமான் இருந்தால் கூட நான் அழிக்க மாட்டேன், கைவிட மாட்டேன். நீதிமான் இருந்தான்னா நான் அந்த இடத்த பாதுகாப்பேன். அன்பான சகோதரனை சகோதரியை இந்த காலவெளியிலே கேட்கிறேன், நீதி செய்கிறவர்களாக இருங்கள். இந்த திருச்சபை, எபிரேய திருச்சபை, நீதி, நியாயம். சில நேரம் அவர்கள் செய்த நன்மைக்கு பதிலாய் தீமை, அவர்கள் காட்டின அன்புக்கு பதிலாய் அவர்களுக்கு பகை என்று வந்தாலும் என்ன வசனம் சொல்லுகிறது? மறுபடியும் நீங்கள் அந்த 6:10 கவனிங்கள். நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும், செய்ததினாலும் பாஸ்டன்ஸ், செய்து வருகிறதினாலும் பிரசன்டன்ஸ். சிலர்லாம் என்ன சாட்சி சொல்லுவாங்கன்னா, நான் என்னுடைய சின்ன வயசில் நான் இப்படியாக கர்த்தருக்காக இருந்தேன், என்னுடைய வாலிப வயசில் அதிகமாக நான் ஜெபம் பண்ணுவேன், ஓடி ஓடி ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன் இதுக்கு முந்தின காலங்களில். அது அற்புத சாட்சி இல்லை பிரதர், அது ஜீவனுள்ள சாட்சி இல்லை. இன்றைக்கும் நான் கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கும் என்னுடைய ஜெபங்கள் குறையவில்லை, அந்த ஆதி அன்பு குறையவில்லை, அர்ப்பணிப்பு குறையவில்லை. இன்றைக்கும் நான் அதே அபிஷேகத்தோடு கூட எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறேன். இதுவே உயிருள்ள சாட்சி. நம்ம எப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களாக இருக்கிறோம்? கடந்த கால கதையே மாவரைச்சிட்டு இருக்கிறோமா? என்னுடைய 15 வயசில் நான் எப்படி பண்ணேன், 18 வயசில் நான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், எல்லாம் ₹1 கூட இல்லைனாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் வந்தேன். பழைய மாவையை அரைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் கேட்பார், சாம், இப்போ நீ எப்படி இருக்கிற? இப்போ எனக்காக நீ எப்படி இருக்கிற? உன்னுடைய ஊழியத்தில், உன்னுடைய பிரயாசங்களில் எனக்கு மகிமையாக நீ எந்த அளவுக்கு செயல்படுற? கர்த்தர் இப்போ ப்ரெசன்டென்ஸை பார்ப்பார். செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும். அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் எடை போட்டு பார்க்கிறார். இதே அர்ப்பணிப்போடு கூட கண்ணை மூடுகிற வரைக்கும் இருந்துருவோம். பிரியமானவர்களே, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி. நாளுக்கு நாள் உலகம் மோசமாக தான் போயிட்டுருக்குது. நீதி, நியாயம், நேர்மை குறைஞ்சிட்டு தான் போயிட்டுருக்குது. இந்த உலகத்தில் அதிகமாக யார் ஜெயிக்கிறான்னா, துன்மார்க்கன் ஜெயிக்கிறான், பாவி ஜெயிக்கிறான். ஆனால் வேதம் நீதிமானுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறது, நீதிமான் கால்கள் தள்ளாடவே தள்ளாடாது. சோதோமை அழிக்கும்போது நீதிமான் ஒருத்தனை இருந்தாலும் அந்த இடத்த நான் அழிக்க மாட்டேன், அவனை நான் அழிக்க மாட்டேன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என்னை சுற்றிலும் பொல்லாத கிரியைகள் பெருகினாலும், பாவம் பெருகினாலும், அநியாயம் அசுத்தம் பெருகினாலும் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, இன்றைக்கு எனக்குள் இருக்கிற அந்த அபிஷேகத்தை இறுதி வரை காத்துக்கொள்ள உதவி செய்வீராக. ஒன்று உம்முடைய வருகை வரை, அல்லது என் கண்ணை நான் மூடுகிற வரை. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே,
இந்த திருச்சபைக்குள் இருக்கிற இந்த அபிஷேகம் குறைந்து போகக்கூடாது. தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற அந்த அன்பு, அந்த அர்ப்பணிப்பு, அந்த தாழ்மை ஆண்டவரே குறைந்து விடக்கூடாது. நாளுக்கு நாள் நாங்கள் எரிந்து பிரகாசிக்க வேண்டும். உம்முடைய வருகை வரை, முடிவு வரை நாங்கள் உமக்கு சாட்சியா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்காக ஆழமான அர்ப்பணிப்புடையவர்களாக இருங்க. உங்களுடைய உற்சாகத்தை குறைக்கக்கூடிய காரியங்கள் சபையில் நடக்கும், குடும்பத்தில் நடக்கும், சமுதாயத்தில் நடக்கும். என்னத்துக்கு நான் இவ்வளோ பிரயாசப்படணும், நான் மட்டும் ஏன் இவ்வளோ பாடுபடணும்? ஒதுங்கி போயிடாதீங்க. கழுத்தை கொடுங்கள். அல்லேலூயா. பவுலின் ஊழியத்தில் கழுத்தை கொடுத்தார்கள். அன்பானவர்களே, கொடுங்கள், நன்மை செய்யுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற நேரத்தில் நம்ம அறுப்போம். ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். அநியாயம் தொடர்ந்து ஜெயிக்குமானால் இந்த உலகம் இன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? இன்னும் மோசமாக இருந்திருக்கும் அல்லவா? சர்வலோக நியாயாதிபதி சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பேலன்ஸாக நடத்துகிற ஆண்டவர் அரசாண்டு கொண்டிருக்கிறார். அநியாயமாக அநீதியாக நடக்கும்போது தட்டுகிறவர், நீதியாக நியாயமாக நடக்கும்போது உயர்த்துகிறவர் இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அறுவடை நமக்கு உண்டு. ஏற்ற காலத்தில் நாம் அறுக்கப் போகிறோம். சர்வலோக நியாயாதிபதி சீக்கிரத்தில் நியாயம் செய்ய போகிறார். நம்முடைய பாடு, நம்முடைய பிரயாசம் வீணாய் போகவே போகாது. ஏன் இந்த வாசனத்தை இவ்வளவு பாரத்தோடு சுட்டி காட்டுகிறேன்? பவுல் அப்போஸ்தலன் பாராட்டுகிற அதே திருச்சபையிலே ஒரு மக்கள் கூட்டம் சோர்ந்து போய்விட்டார்கள். பாடுகளினாலே, பிரச்சனைகளினாலே அவர்கள் துவண்டு போய்விட்டார்கள். நன்மை செய்து தீமை வந்ததினாலே அவர்கள் அடங்கிவிட்டார்கள். ஆவியில் அனலற்று போய்விட்டார்கள். சகோதரனை, சகோதரி, உன்னை சுவிட்ச் ஆஃப் பண்ண சத்ரு குடும்பத்தில் யாரையாவது தூக்கி வச்சிருவான், சபையில் யாரையாவது பயன்படுத்துவான். உன்னை சுவிட்ச் ஆஃப் பண்ணணும், அதுதான் அவனுடைய நோக்கம். நீ உற்சாகமாக இருக்கக்கூடாது, நீ ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க கூடாது. வீட்டில் யாராவது ஒருத்தரை சுவிட்ச் ஆஃப், சபையில் யாரையாவது உன்னை மட்டம் தட்ட வைப்பான் சத்ரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனுக்கு ஊழியத்தில் பிரகாசிக்க முடியல. அவனை குட்டு சாத்தானுடைய தூதனா அவனை பலவீனப்படுத்த, ஆனால் தேவனுடைய சமூகத்தை சார்ந்து கொண்டான். என் கிருபை உனக்கு போதும்பா. அல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனையா, சபையில் பிரச்சனையா, வேலை ஸ்தலத்தில் பிரச்சனையா, உன்னை மட்டம் தட்ட, உன்னை அடக்க, உன்னை பலவீனப்படுத்த சத்துரு அங்கங்கே ஆட்களை வச்சு போராடிட்டு இருக்கிறானா, கர்த்தரை நோக்கிப்பார். ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், என்னுடைய வல்லமை உன்மேல தங்கும். தேங்க்யூ ஜீசஸ். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, சர்வலோக நியாயாதிபதியே, பட்ட அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதியுள்ளவர் அல்ல நீரப்பா. நீர் உலாவுவீராக வீட்டிலே, சபையிலே, எங்கள் பட்டணத்திலே, தேசத்திலே அநியாயங்கள் தலைவிரித்து ஆடக்கூடாது. அடக்க வேண்டியதை அடக்குவீராக. நீதி, நியாயம், உண்மை, நேர்மை வெற்றி நடை போடுவதாக. ஏனென்றால் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்று ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சத்தமாமேன்னு சொல்லுங்களேன். சங்கீதக்காரன் இந்த ஜபத்தை பண்ணுறான். மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு, பூமியிலே நியாயம் செய்கிற கர்த்தர் உண்டு என்பதை யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும். பிரதர் அண்ட் சிஸ்டர், சோர்ந்து போகாதுங்க. இதே திருச்சபையில் ஒரு கூட்டம் சோர்ந்து போனது. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனங்கள். நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். நீங்கள் அசதியாயிராதிருங்கள். அநேகருடைய வாழ்க்கையிலே அசதி வந்து விட்டது.
அவிசுவாசம் வந்துட்டு, சோர்வு வந்து விட்டது, ஜெபம் குறைந்து போய்விட்டது, சபை கூடி வருதல் குறைந்து போய்விட்டது, பரிசுத்தம் காணாமற் போய்விட்டது, ஆவியிலே அனல் குறைந்து போய்விட்டது. அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற அவிசுவாசம், அலட்சியம், சோர்வு, பின்மாற்றம் ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது. சகோதரனை, சகோதரியே, இந்த ஊழியத்தை நான் உற்சாகமாக இதுவரைக்கும் செய்கிறேன்னா அதற்கு காரணம் முதல்ல சபை மக்களாகிய நீங்கள்னு நான் சொல்லவே மாட்டேன். முதல்ல என்னை அழைத்த கர்த்தர், எனக்கு இதுவரைக்கும் பிரதிபலனை கொடுக்கிற, கூலியை கொடுக்கிற, பயன்படுத்துகிற என்னுடைய எஜமானன், அவர் நிமித்தமாக தான் சபையை நான் நேசிக்கிறேன். என்ன நேசித்தாரே, என்னை அழைத்தாரே, அவர் நேசிக்கிற ஜனங்களாகிய உங்களை நான் நேசிக்கிறேன். சில நேரம் உங்களால் நான் பாதிக்கப்பட்டாலும், சில நேரம் உங்களால் நான் காயப்பட்டாலும், தொடர்ந்து உங்களை நேசிக்க, உங்களை நடத்த கர்த்தர் அந்த தெய்வீக அன்பை எனக்குள் ஊற்றுகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள் அருமையானவர்களே, அசதியாயிராதிருங்கள். இதுவரைக்கும் தேவன் உயர்த்தி கொண்டுதான் வருகிறார், பலனை கொடுத்து கொண்டுதான் வருகிறார். கீழே போக விடவில்லை, மேலே உயர்த்தி கொண்டே வருகிறார். காரணம் கர்த்தருக்காக, அவரது நாம மகிமைக்காக, அவர் நேசிக்கிற மகா ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்காக. நிற்கும்போது கர்த்தர் நிற்பார், உங்களுக்கு நிற்பார். அருமையானவர்களே, சோர்ந்து போகாதீங்க. அவன் செய்கிறபடி நானும் செய்வேன் செய்யாதீங்க. பழிக்கு பழி வாங்காதீங்க, தீமைக்கு தீமை சரி கட்டாதீங்க. நன்மை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. பிரதிபலனை கொடுக்குற கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த சபையில் கர்த்தாவே அந்த அபிஷேகத்தை, அந்த ஆதி அன்பை ஆண்டவரே நீர் ஆண்டவரை இன்னும் அனலாக்கி விடும். ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறாங்க, செய்த நன்மைக்கெல்லாம் எனக்கு தீமை வருது, குடும்பத்தில் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்னை புரிஞ்சு கொள்ளவே இல்லை, சபையில் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கொடுத்தாலும் எனக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை, வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், சபையில், சமுதாயத்தில் ஒருவேளை நான் செய்த பிரயாசங்களுக்கு, பட்ட பாடுகளுக்கு ஏற்ற பலன் இல்லை. ஆனால் என் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிரயாசங்களை, என் அன்பை ஆண்டவர் எடை போட்டு பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் தீமை சூழ்ந்து இருக்கலாம், ஒரு நாள் வரும் கர்த்தர் ஏற்ற பலனை கொடுப்பார். சத்தம் ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விருப்பப்படுகிறேன். சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே விடாமுயற்சியோடு பிரயாசப்பட வேண்டும் என்பதற்கு ஒரு கார்ட்டூன், ஒரு படக்காட்சி, அதில் எந்த எழுத்துக்கள் இல்லை, வரைபடமே பேசுகிறது, பேசும் வரைபடம். ஒரு மனிதன் நிலத்துக்கு அடியில் இருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க, அதை சுதந்தரிக்க ஆழமாய் தோண்டி கொண்டே போகிறான். பல ஆடிகள் தோண்டி கொண்டே போனவன் இவ்வளவு தோண்டியும் அந்த பொக்கிஷம் கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போனான். சோர்ந்து போய் தோண்டுகிறதை நிறுத்திவிட்டு அவன் மேலே வந்து விடுகிறான். அவனுடைய உயரத்துக்கும் பல அடிகள் கீழே அவன் தோண்டி போய் விட்டான். இதற்கு மேலாக சோர்வு, அசதி மேலே வந்து விட்டான். ஆனால் அந்த படக்காட்சி சொல்லுகிறது, இன்னும் ஒரே ஒரு அடி தோண்டி இருந்தால் அவன் தேடுகிற பொக்கிஷம் கீழே இருக்கிறது. அந்த ஒரு அடி அவன் தோண்டுவதை, பிரயாசப்படுவதை நிறுத்திவிட்டு அவன் சோர்ந்து பின்வாங்கி போனதினால் வரவேண்டிய மாபெரும் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். தேவ ஜனங்களாகிய நமக்குள், ஊழியக்காரனாகிய எனக்குள் இன்னும் நான் தோண்டணும், இன்னும் நான் பிரயாசப்படணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் உழைக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது பலன். மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற கர்த்தர் உண்டு, நீதிமானுக்கு பலன் உண்டு. இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் பிரயாசப்படணும். நம்முடைய அருமையான தலைமை போதகர் ரெவரண்ட் எஸ்.ஏ. சுந்தரராஜ் அவர்கள் சொல்லுவார்கள், பரலோகத்திற்கு செல்லுகிற பாதைக்கு, அந்த வாசலுக்கு முன்பாக கூட ஒரு குறுக்கு பாதை, நரகத்திற்கு போகிற ஒரு பாதை வழியிலே இருக்கிறது. பல நீண்ட மைல்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போவதற்கு பிரயாசப்பட்டு வந்துவிட்டாகிவிட்டது. ஆனால் பரலோகத்தின் வாசலை பார்த்து அதற்குள் பிரவேசிக்கிற அந்த கொஞ்சம் கேப்பில் கூட ஒரு வழி, பக்கத்தில் ஒரு வழி போகிறது, அது நரகத்திற்கு போகிற வழி. என்ன சொல்லுகிறார்? பரலோகத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கூட நீ பின்வாங்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், நீதிமான் தன்னுடைய நீதியை விட்டு தவறி பின்வாங்கி போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவன் செய்த நீதிகள் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. நான் உங்களை உற்சாகப்படுத்தவே நான் இந்த வார்த்தைகளை எடுக்கிறேன். இதே பவுல் அப்போஸ்தலன் பாராட்டுகிற திருச்சபையிலே சில மக்கள் பின்வாங்கி போயிருந்தார்கள். அவர்களை அப்படியே விட்டுவிடவில்லை. பவுல் அப்போஸ்தலன் தட்டி கொடுக்கிறார், நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருங்கள், சோர்ந்து போகாமல், அசதியாய் இல்லாமல், விடைவிடாமல் தீமையை சகித்து கொண்டு பாடுகளை ஏற்றுக்கொண்டு பிரயாசப்படுகிற சபையில் இருக்கிற சிலரை முன்மாதிரியை நோக்கி பாருங்கள், பிரயாசப்படுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கும் பூரண பலனை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். பவுல் தட்டி கொடுக்கிறார் திருச்சபையை. இன்றைக்கும் அன்பான சகோதரனை சகோதரியே, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ரட்சிக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு, அந்த வாலிப வயது முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ பாடுகளை கடந்து விட்டீர்கள், எத்தனையோ பிரயாசங்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒவ்வொன்றிலும் உங்களை அற்புதமாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். கடைசி நொடியிலே ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? இன்னும் சில அடிகள் பொக்கிஷங்கள் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இன்னும் கொஞ்சம் பிரயாசம், அந்த பரலோகத்தின் பிரதிபலன் நமக்காய் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாம் அனலற்று குளிர்ந்து போய்விடக்கூடாது என்பதிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். கடைசியாய் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். இந்த எபேசு சபை எடுத்தவுடனே ஆண்டவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கவில்லை. ஆண்டவர் ஆரம்பத்தில் பாராட்டுகிறார். நீ சகித்து கொண்டிருக்கிறாய், நீ பொறுமையாய் இருக்கிறாய், என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய். பவுல் அப்போஸ்தலன் பாராட்டுகிறாரே அந்த யூத மக்களை எபிரேய நிருபத்திலே, இளைப்படையாமல் சோர்ந்து போகாமல் என் நாமத்திற்காக நீ பிரயாசப்படுகிறாய். அதே பிரயாசம் எபேசு சபை செய்திருக்கிறது. 2ஆம் வசனத்தை பாருங்க. உன்னுடைய கிரியையை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பிரயாசம், உன்னுடைய பொறுமை, நீ பொல்லாதவர்களை சகிக்காம சகித்து கொண்டு இருக்கிறத, அப்போஸ்தலர்னு பொய் சொல்லி பல கேடான காரியங்களை செய்தவர்களை நீ சோதித்து அறிந்திருக்கிறத, இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அந்த நல்ல காரியங்களெல்லாம் பாராட்டுறார். பிரதர் சிஸ்டர், உங்ககிட்ட என்கிட்ட ஆகாத காரியம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கிருபையை தரத்துக்கு காரணம் நம்ம இடத்துல நற்காரியங்கள் நிறைய, ஆண்டவர் மகிமைப்பட்ட, ஆண்டவரா சந்தோஷப்பட்ட நிறைய காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் துக்கத்தோடு சொல்கிறார், நீ ஆதியில் இருந்த அன்பில் கொஞ்சம் சறுக்கி இருக்கிறப்பா. உங்ககிட்ட பாராட்டுற நிறைய காரியம் இருக்குது, பொறுமை இருக்குது, சகிப்புத்தன்மை இருக்குது, இடைப்படையாமல் பிரயாசப்படுறது இருக்குது, ஊழியத்துக்காக தேவ ஜனங்களுக்காக நீ நிறைய காரியங்களை தியாகமாக பண்ணியிருக்கிற. ஆனால் இப்போது உன்னுடைய ஆதி அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நீ எந்த இடத்துலேருந்து விழுந்தன்னு பார்த்து கொஞ்சம் மேலே ஏறி வந்துரு. கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, ஊழியக்காரனாகிய நானாக இருந்தாலும் சபை மக்களாகிய நீங்களாக இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, ஆண்டவரே இந்த ஆதி அன்பில் கொஞ்சம் நாங்கள் மேலே வரணும். எங்கே நாங்கள் சறுக்கி இருக்கிறோம், எங்கே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம், எங்கே நாங்கள் விழுந்து போயிருக்கிறோம், எங்கே நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம், எங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவரே எங்களை தூக்கி எடுப்பீராக, எங்களை இழுத்து கொள்வீராக, அப்பொழுது நாங்கள் உமக்கு பின்னே ஓடி வருவோம். தாவீது ஜெபம் பண்ற, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே, அப்பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். அல்லேலூயா. தேவனே, சேனைகளின் தேவனே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை உயிர்ப்பியும், நாங்கள் அப்பொழுது உம்மை தொழுது கொள்ளுவோம். ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி எங்களுடைய குடும்பத்தை உயிர்ப்பியாம்பா. ஆண்டவர் எங்களுடைய ஆண்டவர் ஆதி அன்பில் உயிர்ப்பியும். ஆண்டவரே, ஒருவேளை அகாப்பே என்கிற தெய்வீக அன்பிலிருந்து ஃபிலியோ என்கிற உலக அன்புக்கு போயிருப்போம்னா, ஆண்டவரே பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த தெருக்காரன், ஊர்க்காரன் செய்கிறது போல அந்த அன்பில் நாங்கள் இருப்போம்னா, கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவர் உலக ஆவி எங்க கிட்ட இருந்து போகட்டும், கரங்களை தட்டி அந்த பரலோக ஆவி எங்களை நிரப்பட்டும். சபையில், குடும்பத்தில், ஆண்டவரே சமுதாயத்தில் அந்த தெய்வீக அன்பை நாங்கள் வெளிப்படுத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல.
ஆண்டவர் பாராட்டுகிறார், அதே சமயம் துக்கப்படுகிறார். நீங்களும் நானும் ஆகாதவர்கள் அல்ல, பிரயோஜனமற்றவர்கள் அல்ல, ஆசீர்வாதமானவர்கள், நிறைய தேவனுடைய நாமத்திற்காக பயன்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது சற்று சறுக்கல், கொஞ்சம் குறைவு, ஜெபம் குறைந்திருக்கிறது, சபைக்குடி வருதல் குறைந்திருக்கிறது, பரிசுத்தம் குறைந்திருக்கிறது. ஆண்டவர் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நீ மறுபடியும் உற்சாகத்திற்குள் வர வேண்டும், அந்த ஆதி அன்புக்குள் வர வேண்டும். என்னுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்கான ஆழமான அர்ப்பணிப்பு உனக்குள் காணப்பட வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்லுங்களேன். இறுதியாக ஒரு வசனத்தை வைத்து நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் 58ஆம் வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. நம்முடைய தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். 57ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்களுக்கு மத்தியிலே தடுமாறி கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, சகோதரியே, உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்த ஆண்டவர் நம்ம பக்கத்தில் நின்று, திடன் கொள் மகனே, திடன் கொள் மகளே, இந்த பாடுகள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ ஜெயிப்பாய், நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறேன். அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, நீ படுகிற பிரயாசம் விருதாவாக இராதென்று அறிந்து உறுதியா அசையாதவர்களா கர்த்தருடைய கிரியில எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக இருக்கணும். உறுதியாக இருக்கணும், அசைந்து போயிடக்கூடாது, குறைஞ்சு போயிடக்கூடாது, நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக இருக்கணும். முழங்காற்படிடுவோமா? ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். 7 சபைகளுக்கு மத்தியிலே உலாவின் ஆண்டவர் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஓ, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நாம் அசையாதவர்களாக இருக்க வேண்டும், நாளுக்கு நாள் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கிற ஆழமான அர்ப்பணிப்பிலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் நம்முடைய பிரயாசங்கள் வீணாய் போகவே போகாது. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டவரே, என்னை அழைத்தவரே, நான் உமக்காக ஆண்டவர் இடைவிடாமல் பிரயாசப்பட எனக்கு உதவி செய்தருளுவீராக. ஹல்லேலூயா. சபையை பார்த்து, ஜனங்களை பார்த்து ஆண்டவர் பாராட்டுறார். உங்கள் கிரியையை நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு இதுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்சீங்க, மாத்திரமல்ல தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், ஆண்டவருடைய ராஜ்யம் வளரணும். எந்த விதத்திலும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. 2 கரங்களை உயர்த்தி, ஒரு பலனற்ற திராட்சை செடி போல நான் இருக்க மாட்டான்ப்பா, என்னை ரட்சித்த தேவனுக்கு, என்னை நிலைநாட்டி இருக்கிற இந்த சபைக்கு நான் ஒரு பலனுள்ள ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, ருசியான மதுரமான கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை செடியா, கொடியா ஆண்டவர் நான் இருப்பேன்ப்பா. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், ஒருவரை ஒருவர் நாங்கள் கடிந்து பட்சிக்க மாட்டோம். அல்லேலூயா. எங்களால் சபைக்கு ஆசீர்வாதம், எங்களால் ஆண்டவர் சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம். கரங்களை தட்டி அல்லேலூயா. எதை செய்தாலும் நாங்கள் கர்த்தருக்காக செஞ்சோம்னா அந்த அன்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும். அகாப்பே. நாங்கள் உலக அன்பில் செயல்படுவோமானா இன்னைக்கு செய்வோம், நாளைக்கு நிறுத்திடுவோம். இல்லப்பா, எங்களுக்கு பலனை கொடுக்கிறது சபை அல்ல, மனுஷன் அல்ல, எனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர். கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. அந்த செம்மறி ஆடுகளுக்கு பலனை கொடுத்தாரே, அவங்களுக்கு தெரியவே இல்லை. உம்மை நாங்கள் எப்போ பார்த்தோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் என்னைக்கு ஆண்டவரே தாகத்து ஆண்டவரே, நமக்கே தெரியாம நம்ம ஆண்டவருக்கு மகிமையா பல காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறோம். நன்மை செய்து கொண்டே இருங்கள், ஒரு நாள் வரும், பலனை கர்த்தர் கொடுப்பார். இம்மையிலையும் மறுமையிலும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலையும் நித்தியத்திலையும் நமக்கு கர்த்தர் பலனை கொடுத்துட்டே இருப்பார். சபையில் ஒரு கூட்டம் சோர்ந்து போய் இருக்குது, ஒரு கூட்டம் அப்படியே அந்த பாடுகளுக்கு மத்தியில் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிரயாசப்படுகிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். சோர்ந்து போகிறவங்க அந்த பிரயாசப்படுவங்களை கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு, இந்த ஆண்டவரே ஊழியத்தில் இந்த நபருக்கு நீ செய்த நன்மைகளை கண்ணோக்கி பார்க்கும்போது என்னுடைய ஜெப குறைவு, என்னுடைய சபைக்கு வருகிற ஆண்டவரே காரியங்களை நான் காட்டுகிற சுணக்கம், ஆண்டவரே பரிசுத்தத்தில் ஏற்பட்டு இருக்கிறதான அந்த ஆண்டவரே குறைவு, இதுதான் என்னுடைய பல ஆண்டவரே ஆசீர்வாத
தடைகளுக்கு காரணம் இதோ நான் ஆதி அன்புக்கு திரும்ப போகிறேன். எந்த இடத்திலிருந்து விழுந்தேனோ அந்த இடத்திற்கு மறுபடியும் ஆண்டவரை நான் முன்னேற போகிறேன். அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். கரங்களை தட்டி ஜபத்தில் இன்னும் நான் பெருக போகிறேன். சபை கூடி வருதல் நான் இன்னும் ஆண்டவரை அனலா மாற்றிக்கொள்ள போகிறேன். ஒரு நாள் ஹல்லேலூயா என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக மகிமைப்படும். ஆமென். அவருடைய சபை, அவருடைய ஜனங்கள், அவருடைய ஊழியம், அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏற்ற பாத்திரமாய் நான் இருப்பேன். ஆமென். பாடல் பாடுவோமா? கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் என்றும் கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். ஆமென். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டிலும் உன்னதர் படையில் பணிபுரிவோம். இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க என்று பாடும்பொழுது கரங்களை உயர்த்தி நாம் பாடுவோமா? ஆமென். இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. சொல்லுங்க. இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. கிறிஸ்துவின் சேனை, கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் என்றும் கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டிலும் உன்னத படையில் பணிபுரிவோம். கிறிஸ்துவின் சேனை வீரர்கள் நாம் என்றும் கிறிஸ்துவுக்காய் சேவை செய்திடுவோம். உயர்விலும் தாழ்விலும் காட்டிலும் நாட்டிலும் உன்னத படையில் பணிபுரிவோம். இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. இறைமகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமையுள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே. சகோதரர் ஐசக் அவர்கள் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ ரத்தம் சிந்தி இந்த சபையை சம்பாதித்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்காக உம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீர். அப்பா தகப்பனே, இந்த நாளிலே கூட ராஜா நாங்கள் எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருக்கவும் நன்மை செய்யவும் அப்பா தகப்பனே நாங்கள் தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்புகளும் ஆண்டவரே மாற பண்ணுவீராக. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தை ஆண்டவரே நாங்கள் அப்படியே விட்டு விடாதபடிக்கு அப்பா தகப்பனே இந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களுக்கு ஆகாரமாக இருக்க தகப்பனே நீர் உதவி செய்வீராக. அப்பா தகப்பனே, ஒருவரும் அப்பா தகப்பனே இந்த வார்த்தை விடாதபடிக்கு அப்பா தகப்பனே நீர் சபையை நீர் முழுவதுமாய் ஆண்டவரை நீர் வேலடித்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தடைகளை நீக்குவீராக. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா அந்தகார கிரிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகுவதாக. ஆண்டவரே, என் நாமத்தினால் எதை கேட்கிறீர்கள் அதை நான் தருவேன் என்று சொன்னீர். அப்பா தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நேராக வருகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழிநடத்துங்க, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, நீரே எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, எல்லா எதிர் வல்லமைகளை மாற்றுங்க. அப்பா தகப்பனே, எல்லா கனம் துதி மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனது அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான உயிர்ப்பிக்கும் வழி நடத்துதல் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.